இன்னைக்கு 4 புதிய படங்கள் அஃபிஷியலா ஓடிடில ரிலீஸ் ஆகியிருக்கு. நடிகர் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடிப்பில தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி 75 கோடிக்கு மேல வசூலான தலைவன் தலைவி படம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்துல தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல இப்போ அஃபிஷியலா அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் ஆகுது. நடிகர் ஃபகத் ஃபாசில், வடிவேலு நடிப்பில மாரீசன் படம் ஓவர்சீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மான சிம்ப்ளி சவுத் மற்றும் இந்தியன் ஓடிடி தளமான நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்திலையும் படம் அஃபிஷியலா ஸ்ட்ரீமிங் ஆகுது. இந்த படமும் அஃபிஷியலா மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தலைவன் தலைவி மற்றும் மாரீசன் இந்த 2 படங்களும் ஒரே தேதியில் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ அஃபிஷியலாக இந்த 2 படங்களும் இந்தியாவில் ஓடிடியில் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8 தொட்டாக்கள் வெற்றி நடிப்பில் பேரன்பும் பெருங்கோபமும் படம் ஆஹா தமிழ் ஓடிடி தளத்தில் அஃபிஷியலாக இப்போ படம் இந்தியாவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் மூவியான F1 மூவி அஃபிஷியலாக இப்போ அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ரெண்டல்ன்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக இந்த 4 புதிய படங்களும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகியிருக்கு. மலையாள நடிகர் ஷேன்னிகம் அவர்கள் லீடாக நடித்து அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் பல்டி. ஆகஸ்ட் 29ஆம் தேதி படம் அஃபிஷியலாக தியேட்டரில் தமிழ் மற்றும் மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்திலிருந்து செல்வ ராகவனோட கதாபாத்திரம் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. போர் தாமரை பைரவன்ற கதாபாத்திரத்தில் செல்வராகவன் அவர்கள் நடிச்சிருக்காரு. இப்போதைக்கு பல்டி படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா ஷேன்னிகம், சாந்தனு, அல்ஃபோன்ஸ் புத்திரன், செல்வராகவன்லாம் நடிச்சிருக்காங்க. படம் இந்த மந்த் எண்ட் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தமிழ், மலையாளம்னு 2 லாங்குவேஜில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் A.R. முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடித்து அடுத்ததாக ஆக்ஷன் பேக்கடு படமாக ரிலீஸ் ஆக இருக்க படம் மதராசி. செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு மதராசி படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் எதிர்பார்க்கலாம். ட்ரைலரோட அப்டேட்ஸ் இல்லைனா ஆடியோ லான்ச் அடுத்த அப்டேட்ஸ் படக்குழுப்பினர் இன்னைக்கு வெளியிடுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. என்ன அப்டேட்ஸ் வெளியாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.